நீங்க தானேப்பா சொன்னீங்க எப்ப வேணா அங்க போலாம், அவங்களும் எப்ப வேணா இங்க வந்து பார்க்கலான்னு. அதுதானே அவர் பண்ணாரு. அதுக்குன்னு உடனே வருவாரா? ஏன்னு விடு. அதனால என்ன இப்போ? இத்தனை நாளா அவங்க வீட்டுல இருந்துட்டா அவ நார்மலாக கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. சோழன் பார்க்கதான் கொஞ்சம் அப்படி இப்படி தெரிவாரு. ஆனா அவருக்கு மேல ரொம்ப பாசம். எனக்காக அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா? இந்த மாதிரி அவர் எனக்கு நிறைய பண்ணிருக்காருப்பா. புரியுதுமா. சோழன் ரொம்ப நல்லவரோ? ஆமாப்பா. உனக்கு அவரை பிடிக்குமாமா? பிடிக்கும்பா. அப்புறம் ஏன் அவரை டிவோர்ஸ் பண்ண? அப்படி கேளுங்க. அந்த வீட உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு, அந்த வீட்டு ஆளுங்களை அதை விட பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு நீ சோழனை டிவோர்ஸ் பண்ண? அது மா, எனக்கு இந்த கேள்வி மட்டும் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இவ்வளோ பாராட்டி பேசுற பையன்கிட்ட இருந்து நீ ஏன் டிவோர்ஸ் வாங்கணும்? சரி, நீ வா உட்காரு. வா உட்காருமா, சொல்றேன். வா வா, இப்படி உட்காரு. உட்காரு. இப்ப சொல்லு, நீ ஏன் சோழனை டிவோர்ஸ் பண்ண? டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அங்கேயே இருக்கணும்னு ஏன் நினைச்ச? அப்படி என்னதாமா உன் வாழ்க்கையில நடந்துச்சு? இந்த பாரு, வந்த உடனே இதை கேட்கலாம்னு நினைச்சேன். சரி, ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்கலான்னு பார்த்தேன். ஆனா சூழ்நிலை இப்பயே கேட்க வேண்டியதா போயிடுச்சு. நீ சொல்லுடா, உன் வாழ்க்கையில அப்படி என்னதான் நடந்துச்சு? சொல்லு. எனக்கு தூக்கம் வருதுப்பா, நான் ரூமுக்கு போறேன். பாத்தீங்களாங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எப்படி போறான்னு பாத்தீங்களா? அவனை வேண்டான்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணிட்டா. இப்ப அவன் பரோட்டா வாங்கிட்டு வந்தான்னு அவன் கூட உட்கார்ந்து சிரிச்சு பேசி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஐயோ, இது என்ன கன்றாவி கதைன்னே தெரியலையேங்க. ஏனே, நீ ரொம்ப அவசரப்படுற. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. நிலா எதையோ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. அது மட்டும் தெரிஞ்சிட்டா திருவண்ணாமலைக்கு ஈஸியா கூட்டிட்டு போயிடலாம். இந்த பார், நீ பட்டு பட்டுன்னு பேசி எதையும் கெடுத்துறாத. இவ பண்றதெல்லாம் என்னால தாங்கவே முடியலங்க. எப்படி கேள்வி கேட்காம இருக்கிறது? இப்போதைக்கு அப்படிதான் இருக்கணும் தேனே. அவ எங்க போயிட போறா? நம்ம பக்கத்துல தானே இருக்கா. நிதானமா பேசுவோம். நம்ம பேச்ச அவ கேட்டுதான் ஆகணும். I'm the king of the world. சிடு சிடு என்றாலும் தினமே என்றாலும் என்னடா ஆட்டம் ஓவரா இருக்கு? மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் வான்வெளியில் பறப்பேன் நீ திரும்பினால், காலடியில் கிடப்பேன் நீ விரும்பினால். என்னடா குரல் இது? நிறுத்துறாத. ஆமா ஆமா, இவருக்கு அப்படியே எஸ்பிபி குரல் என்ன சொல்ல வந்துட்டாரு. ஆமாடா, நான் உன்ன மாதிரி கிடையாதுடா. எனக்கு எஸ்பிபி குரல் தான்டா. நான் பேசினாலும் பாடினாலும் எத்தனை பொண்ணுங்க பின்னாடியே வருவாங்க தெரியுமா? ஐயா சாமி, எனக்கு இந்த கதெல்லாம் வேணவே வேணாம். நான் நல்ல மூட்ல இருக்கேன், அதை கெடுத்துறாதீங்க. தயவு செஞ்சு வெளியே ஜாவ், வெளியே ஜாவ். நல்ல மூட்ல இருக்கிறவன் எதுக்குடா கீச்சு கீச்சுன்னு கத்திட்டு இருக்க? டேய், வந்ததும் எதுக்குடா அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க? ஆமா, நீ எங்க போன? நாங்கெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டோம். அது நிலாவை பார்க்க போயிருந்தேன். என்னது? டேய், நிலா உன்கிட்ட பேசாடா? இதே பயத்துல தானே நானும் போனேன். பேசுவாளோ இல்ல அசிங்கப்படுத்துவாளோன்னு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே தான் இருந்துச்சு. பயந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு அவளுக்கு பிடிச்ச கடையில இருந்து பரோட்டா வாங்கிட்டு போனேன். என்ன பார்த்ததும் அப்படியே குஷி ஆயிட்டா, செம்ம ஜாலி ஆயிட்டானே. அவ மட்டும் இல்லண்ணே, அவ அப்பா அம்மா எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசினாங்க. சூப்பர்ண்ணா. டேய், நல்ல விஷயம் தான் சொல்றா. நிஜமா தான் சொல்றியா? சரி இரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டே பேசலாம். அண்ணா, நான் நிலா வீட்லயே நல்லா சாப்பிட்டேன். அங்கேயே சாப்பிட்டியா? ஆமாண்ணே, நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடணும்னு நிலா தான் எனக்கு சாப்பாடே வச்சா. எப்படி பரிமாறினா தெரியுமா? அவங்க போனதை நினைச்சு உன் ஃபேஸ்ல வருத்தமே இல்லையடா, ஜாலியா இருக்க. உட்காந்து அழுவன்னு நினைச்சேன். நானே அப்படிதானே நினைச்சேன். அண்ணி போனதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா உனக்கு வருத்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஹேய், நான் ஏன்டா வருத்தம் பண்ணோம்? நீ யோசிச்சு பாரு.
அவ இங்க இருக்கும்போது கூட கோர்ட்ல நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம உருன்னு சுத்திட்டு இருந்தா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி என்கிட்ட ஜாலியா பேசுறாடா. அப்புறம் நான் இதுக்கு வருது பண்ணும். அவங்க வீடு எப்படிடா? நல்ல பெரிய வீடா? அதெல்லாம் பெரிய வீடு தானே. ஏதோ கெஸ்ட் ஹவுஸா, அவங்க கெஸ்ட் ஹவுஸா இல்ல ரிலேட்டிவ் கெஸ்ட் ஹவுஸான்னு தெரியல. நானும் பெருசா கேட்டுக்கல. நான் என்ன மாமனார் சொத்துக்கு ஆசைப்படுற கேவலமானவனானே? எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைண்ணே. டேய் உடனே உலகமகா உத்தம மாதிரி நடிப்பிய. டேய் நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் உத்தமன் தான்டா. இந்நேரம் என் இடத்துல வேற யாராவது இருந்துட்டா நிலா வீட்டுல எப்படியாவது பேசி அவ சொத்தை அபகரிக்க பார்த்திருப்பான். அப்படி ஏதாவது பண்ணனா? இல்லையே. ஏன்னா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. ஐ வாண்ட் ஒன்லி நிலா. இப்பதான் நான் நினைச்சது கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது. எனக்கு அதுவே போதும். ஏன்னா அண்ணி என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்கண்ணா? உன்னை பத்தி கேட்காம இருப்பாளடா. உன்னை ரொம்ப மிஸ் பண்றாளாம். உன்னை பாக்கணும்னு வேற சொல்றா. அண்ணா பாத்தியாண்ணா, அண்ணி என்னை மிஸ் பண்றாங்களாம்மா. நான் நாளைக்கே போய் கண்டிப்பா அண்ணி பாப்பேண்ணா. டேய் சந்திரா தாண்டா கால் பண்ணுது. ஆஹா புரியுது புரியுதுண்ணே. நீ போய் தனியா பேசுன. சந்தா எப்படிப்பா இருக்க? ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? வீடியோ கால் பண்ணிருக்கியா? சந்தா எப்படி இருக்க சந்தா? நல்லா இருக்கியா? मैं अच्छी हूँ. என்ன வீடியோ கால்லாம் பண்ணிருக்க? உங்க வீட்ல எதுவும் சொல்ல மாட்டாங்களா? सब लोग बाहर गए हैं. ஓ சரி சரி. சாப்பிட்டியா? मैं ठीक हूँ. आप? சாப்பிட்டேன் சந்தா. என் அருமை நிலாவே, நீ இந்த வீட்டை விட்டு விலகினாலும் இப்பொழுதுதான் என்னிடம் நெருங்கி வருகிறாய். நெருங்கி வருகிறாய். என்னண்ணா இதெல்லாம்? ராத்திரிலாம் நம்ம செத்தோம்டா. 4 ரூம்ல போய் படுத்துரும்பா. என்னால இதெல்லாம் கேட்க முடியாது. ஏய் அண்ணனை தனியா விட்டுறாதடா. நீ கலங்கினான் காலடியில் கிடப்பேன் நீ பல்லவா